ஒரு கிளாஸ் போட்டிங் கொண்டு போறோம். நான் வந்து மூச்சு பயிற்சி அந்த போர்டருக்குலாம் குளிக்கலாம். அந்த போர்டருக்குள்ள தான் குளிக்கிறாங்க, இறங்கி குளிக்கிறாங்க. ஹாபர்லாம் லைசன்ஸ் எடுத்து இந்த போட்டு ஓடுறோம், எல்லாரும் ஓடுறோம். உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். மீன் பிடிக்க போற சில போட்டுகளுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் வேணும். பெண்ணே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதிலுள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? அப்பா என்ன இதெல்லாம் உயிரோட இருக்கு. இங்க பாருங்க, அப்பா இதெல்லாம் போட்டுக்குள்ள இருந்து நாங்க பாத்து கொண்டிருக்கோமா? கம்பெனி ஸ்டாஃப் மச்சான், ஓட்ற கம்பெனி ஸ்டாஃப். இந்த போட் வந்தோனே இவங்க வந்து உங்களுக்கு வந்து காட்டுறாங்க, இவங்களுக்கு வந்து செலவு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்கு. அப்பா இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். என்னடா பின்னுக்கு வியூ ஒரு மாதிரி இருக்கு, எங்கேயோ காட்டுக்குள்ளே நிற்கிறான்னு யோசிச்சிங்களா? இல்லை, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி நான் எங்கே வந்திருக்கோம்? பாசிக்குடா வந்திருக்கோம். ஏன் சார் நான் கதைக்கிறீங்கல்ல, கீயை கடிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கேன். அப்போ இன்றைக்கு வந்து பாசிக்குடாவுக்கு வந்திருக்கிறோம். பாசிக்குடாவுக்கு என்னத்துக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளாஸ் போட்டிங், ஒரு பீச் வியூவை, அதாவது பீச்சில் கீழே இருக்கிற அண்டர் வாட்டர் வியூவை பார்க்கறதுக்காக ஒரு கிளாஸ் போட்டிங் கொண்டு போகிறோம். அந்த போட்டிங்ல நம்மளோட ஜோயும் ஷெரானும் வந்து தண்ணிக்கு கீழே இறங்கி அந்த கையில கோப்ரோ இருக்கு, கோப்ரோலாம் இருக்கு, வீடியோல காட்டுவோம். சரியா? எஸ். பேட்டி பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவர சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நமக்கு வேற வீடியோஸ் வரும், இன்னும் ஃபன்னான வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி அங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து மூச்சு பயிற்சி மச்சான். எதுக்கு தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கா? பாப்போம். அதாவது இவங்கள ரெண்டு பேரும் கதைக்க வரல பாப்போமே. இன்னும் ஒன்று ஓபன் பண்ணல ஜோய். இன்னும் கடையில் ஓபன் பண்ணல. நாங்க இப்ப வந்துருக்கிற டைம் ஸ்ரீலங்கா டைம் 9:49. 9:49 ஏர்லியா வந்துட்டோம். இன்னும் ஏர்லியா வந்திருக்க வேண்டியது. அது சின்ன சின்ன சம்பவங்களால பேங்க் கார்டு வந்து பிளாக் ஆகி அதை எடுக்கலாம போய் பேங்க்ல நின்று சைன் எல்லாம் பண்ணி அதை எடுத்துட்டு வர கொஞ்சம் டிலே ஆயிட்டு. இல்லாட்டி ஏர்லியா வலிக்கிட்டு மெதுவா போங்கலண்டா பின்னால. வாங்க சரி நடந்து வாங்க. அதாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு. ஹோட்டல்ல அந்த பாசிக்குடா முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லயே இப்படி ஒரு இது ஒன்று சர்வீஸ் ஒன்று தராங்க. ஓகே, சர்வீஸ் ஒன்று செய்யறாங்களாம். அந்த அதாவது அந்த மீன் எல்லாம் வந்து பார்க்கலாமா, உள்ள போயிட்டு வடியான கலர் ஃபிஷ் எல்லாம் இருக்குமா பார்க்கலாமான்னு சொல்றாங்க. என்ன ஜோய்? போயிட்டு கண்டினியூ பண்றேன், வீடியோல பாருங்க. அடுத்தது அவங்க எவ்வளவு பேமெண்ட் எடுக்கிறாங்க, பேக்கேஜ் என்ன சொல்லுங்க. எல்லா டீடைலையும் வந்து சொல்றோம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி விடுறோம். கரெக்டாக இப்படியான விஷயம் எல்லாம் என்ஜாய் பண்ணணும், வந்து பார்க்கணும். இருக்கிற லைஃப்ல நம்ம இருக்கிற இடத்துலயே பக்கத்துல இருக்கிற விஷயங்களை பார்க்காம போய் என்ன செய்ய போறோம், வந்து பார்க்கணும். அந்த போர்டருக்குலாம் குளிக்கலாம். அந்த போர்டருக்குள்ள தான் குளிக்கிறாங்க, இறங்கி குளிக்கிறாங்க. அந்த போட்டிங் சர்வீசஸ் அதுகளுக்கு தான் இங்கே சை. நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இப்போ உள்ள போட்டிங்கில் போகிறோம். என்ன ஷெரான்? உள்ளே போயிட்டு அவர் அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வெள்ளை கலர் மலை மாதிரி உண்டு. நான் மற்ற வியூவில் காட்டுறேன். அந்த வெள்ளை கலர் மலை கிட்ட தான் போகிறோம். அந்த மலைக்கு கீழே இறங்கி கிட்டத்தட்ட 10 அடி ஆழம் இருக்குமா. கீழே போய் பார்க்குறனாலும் பார்க்கலாமா, மேலே இருந்துட்டு அந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்குறனாலும் பார்க்கலாமா. பெரிய ஆக்கள் 6000 ரூபாய்க்கு கிளாஸ் போட்டுன்னு சொன்னா அந்த போட்டுக்குள்ள இருந்து கிளாஸ் இருக்கு. நாங்க இந்த பேக்கேஜ் தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த போட்ல போக போறோம். அந்த போட்டுக்குள்ள கிளாஸ் இருக்கு, அது வழியா கிளியரா விளங்குமா எல்லாம். அந்த கலர் ஃபிஷ் பவளப்பாறை எல்லாம் இல்லாம இருக்கு. எத்தனை ஹவர்ஸ் நீங்க அந்த கூட்டி சுத்திலாங்க? அது வந்து half an hour ரைட். half an hour காட்டுவீங்க. அடுத்த விஷயம் வந்து டீப்ல போற அந்த அண்டர் வாட்டர் இது போற ஒரு சீன் ஒன்று இருக்கு. இது டைவிங் நாங்க செய்யறோம்ல, பக்கத்துல எல்எஸ்ஆர் ஒரு கம்பெனி செய்யறாங்க. இந்த இருக்கு டைவிங், நாங்க இதுல செய்யறோம்ல, வேற கம்பெனி. ஓகே. அப்ப நீங்க அந்த இது அந்த பேக்கேஜ் செய்யறல? நாங்க வந்து
கிளாஸ் போட் ரைட் செய்யறேன், ஸ்மோக்லிங் செய்யறேன். ஸ்மோக்லிங் மீன்ஸ் ஸ்மோக்லிங் சொன்னா நம்ம கிளாஸ்ல இப்ப போய் போட் ரைட்ல பாக்குறத அங்க ஸ்மோக்ல எல்லாம் போட்டு இறங்கி பார்க்கலாம். மேல மிதந்து மேலால டைவிங் இல்லாம மேலால மிதந்து கொண்டே பார்க்கலாம். அதை நாங்க இப்ப பாக்கலாமா? மேலால மிதந்து அது பாக்கலாம், அது பிரச்சனை இல்லைண்ணே. அது இப்படி மேலால மிதந்து பாத்துக்கலாம். அதாவது அது அந்த அப்படியான விஷயத்துக்கு வந்து நாங்க எங்களுக்கு வந்து நீச்சல் தெரியும். பட் நீச்சல் தெரியாத ஒரு நபர் வந்தா பாக்கலாமா? நான் லைஃப் ஜாக்கெட் ஓகே. நாங்க வந்து கொழும்புல போய் ஹார்பர்ல லைசன்ஸ் எடுத்து இந்த போட் ஓடுறோம், எல்லாரும் ஓடுறோம். உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். இப்ப மீன் குடிக்க போற சில போட்டுகளுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் வேணும். அது மாதிரி எங்களுக்கு செக்கிங் கொடுத்து லைசன்ஸ் இல்லாம போட்டு தள்ளல நேவி அப்படி செக் பண்ணுவாங்க. லைட் பேரிக்கு போலீஸ் எல்லாம். அடுத்து வந்துன்னா நீங்க எப்ப இருந்து எப்ப மட்டும் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு? காலையில 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன். 6 மணி வரைக்கும். அதாவது இப்ப இப்படி இருக்கானே, இப்ப எங்களுக்கு நீங்க சொன்னீங்க காலைல பாருன்னு சொன்னா 9 மணிக்கு எல்லாம் வந்துடும் சொன்னீங்க, அதே மாதிரி அப்படி இருக்கா? இல்ல இப்ப வெதர் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் தானே, மழை சீசனால ஈவினிங் மழை பெஞ்சா கிளியர் குறைவாதி. மலைக்குள்ளேயும் கூட்டி போறீங்க ஆனா கிளியர் இல்ல. சரிண்ணா. இப்ப எத்தனை வருஷமா இந்த நான் வந்து 83 இருந்து செய்யறேன். 83 சோனியில செஞ்சு. எத்தனை வயசுல இருந்து? எனக்கு வந்து 17 வயது. 17 18 பள்ளிக்கூடம் ட்ரெயின் கொடுக்குறேன். இதுதான் தொழில். அது வெள்ளக்காரர்கள் நீங்க கொண்டு வர 10 ரூபா. 10 ரூபா 2 பேரும் முதல்ல தோணிலாம் கொண்டு வர அந்த கேளுது கொண்டு விட்டு கூட ஏறி இருந்து அவங்களோட பழகின கண்ணாடி எல்லாம் எல்லாம் பழகிலே இப்படி இருந்து அப்படி யுத்தம் அங்கங்க பிரச்சனை வேற வேற. அதுக்கப்புறம் இப்போ மோட்டர் ஓடுறோம். அப்ப இந்த போட்ல கூட்டிட்டு வரக்கு எத்தனை பேர் ஐயா எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆக்க இருக்கீங்க? 3 பேரா 2 பேரா? நாங்க வந்து இல்லையா 5 போட்டு 5 போட்ல 10 பேர் ஆக்கள் இருக்கிறோம். ஓகே. கோடையை வந்து என்னோட நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களா? வேலை செய்றீங்களா? நான் பிறந்த இடம் இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு? நிச்சயமாக நாங்க அந்த காலத்துல நல்ல உழைச்சி இப்படி எல்லாம் கட்டிக்கல சுலாங்கி வந்து உழைச்சி கொடுக்குது. அதே மாதிரி செஞ்சிருக்கணும். அது என்றால் இப்ப வந்து இந்த வெயில் கூடியதுனால்தான் இந்த பூக்கள் இடத்துலாம் பூக்கள் இருந்ததுதான். அந்த காலத்துல இடத்துல பூக்கள் இருந்தது. வெயில் கூடியதுக்கு அந்த உயிர் செத்து போனா இந்த மயக்கல்லும் வரும். உயிரோட இருக்குமன்றீங்களா? கோரல்ஸ் வந்து உயிரோட இருக்குமா? உயிரோட இருக்கும், அது ஆழத்துல இருக்குது. அது வந்து உயிரோட இருக்கிறது. அப்ப நாங்க தொட்டுலாம் பார்க்க கூடாது. அதை தொட்டு பார்க்கலாம், தொட்டு தொடக்கூடாது. விஷயம் மற்றது அந்த நாளைக்கு இப்படி இங்க போவதில்லை, உடத்தை பார்க்கலாம். அது நம்ம நடுவுக்கு போய் தான் இவ்வளவு பார்த்தேன். அதுல இருந்து பார்க்கலாம். 90 ஆண்டுலாம் ஒருத்தர் பார்த்துவாங்க. இதுல வந்து 11 ரூபா பாட்டிகள் வந்து உடைச்சி அள்ளி கடித்து போய் தங்கிட்டேன் கொண்டு போய் வந்த இதுல என்ன என்ன இதுல விட்டு பூக்களை 11 ரூபா பாட்டிகள் உடைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் போலீஸ் வந்தா நிற்காது. எல்லாரும் உடத்தை வரல உங்களுக்கு பூக்கள் இல்லாமலே போயிடும். இல்லாமலே போயிடும் அப்படி செஞ்சா. எல்லாம் அப்படி இருக்கு. சரி, போட்ல போயிட்டு பாப்போம். அப்ப நாங்க ஒரு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஓகே, நீங்களும் வரீங்க இல்ல? நான் இப்போ ஒரு ஐரன்க்கு போக போறேன். சரி 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 சரி. எப்படி போறது, என்ன செய்யலாம்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பீங்க. வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டேன் நான் போட்ல போயிட்டு ஏழுமானது காட்டக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். நாய்ஸ் கூட இருந்ததுன்னு சொன்னா, இப்போ வின் நாய்ஸ் கூட இருந்ததுன்னு சொன்னா ஒரு மியூசிக்கை போட்டுட்டு உங்களுக்கு அதுக்குள்ள நான் பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே போட்டு விடுறேன். ஓகே ஓகே. இந்த போட்டில் தான் போக போகிறோம். ஓகே, ஜோய் ஃபர்ஸ்ட் கேற போகிறேன். இதுதான் கிளாஸ் எனக்கு. இதுலயே மீன் விழுங்குது. இன்னும் சூப்பரா இருக்கு. அங்க கலர் மீன். இதுதான் போட் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதான் நம்மளோட இன்ஜின் போட்டு வலது காலை எடுத்து வச்சு வருவோம். ஓகே, கண்ணாடியில காலிக்கலாம் சைடால இந்த போட்ல தான் போக போறோம். இதுல தான் கீழே பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்கு. கீழே வந்து இப்படி போக தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு மியூசிக் சொன்னா உயிராபத்துகள் நிறைய இருக்கு. அதனால லைஃப் ஜாக்கெட்டை போட்டு தான் போறோம் 3 பேர். லைஃப் ஜாக்கெட் வந்து நாங்க சரியான பாருங்க.
லைஃப் ஜாக்கெட்டோட Guys, இந்த ஜாக்கெட்டை போட்டு சும்மா ஸ்டைலுக்கு இப்படி படையப்பா மாதிரி எல்லாம் வச்சுட்டு தெரியுறாரு. இப்படி எடுத்து இதை ஓகே அண்ணா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ள போறோம். பிறந்த பெண்ணே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பவளப்பாறைகள் பாருங்க எவ்வளவு கிட்ட இருக்குன்னு. இங்க வந்து ஈஸ்டர்ன்ல இங்க அப்பா ரிங்கோல இதெல்லாம் உயிரோட இருக்குதுன்னு சொன்னாரு அவர். லைஃப் தான் இதோட லைஃபோட இருக்குதுன்னு. அப்பா ஏதோ தொட்டா விஷயமா அவன, அதாலதான் சொன்னேன். கையால இல்ல அது நம்ம முன்னுக்கு பார்த்தவளும் எப்படி இருக்கு. எத்தனை அடி ஆழம் என்ன இருக்கு? அப்பா ஒரு 7-8 அடி ஆழம். 7 அடி ஆழத்துக்குள்ளே இருக்குது. 7-8 அடி 7 அடி 8 அடி ஆழம் இருக்கும். அதுக்குள்ள என்ன ஒடியா இருக்குன்னு பாருங்க. ஜோய் வீடியோ எடுக்கிறீங்களா ஜோய்? இங்க பாஸ்போர்ட் வர நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நிறைய பேர் தெரியாதுடா. சும்மா நோமலா வந்துட்டு அதுல முன்னே குளிச்சு போட்டு போயிடுவாங்க. ஓ ஏண்டா இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் உண்மையா? பார்க்கலாம்ன்றவனே அவங்க நினைக்கிறது வந்து இந்த பக்கம் இங்க பாருங்க மீனல்ல அப்படி போகுது. பாறைக்குட்டி போகுதுடா. பாறை குஞ்சு பாரு. ஓ மை காட். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நம்மளோட பாறைக்குட்டி. ஹலோ பாறைக்குட்டி. பாறையா அது? சும்மா சொல்றடா பாறை. அந்த கலர் ஃபிஷ் எல்லாம் இருக்குது என்ன வடிவான? டால்பின் இல்லையானா? ஏய் ரிங்கோலாம் ஏய் உருட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு ஜோய். இங்க பாருங்க. அப்பா இதெல்லாம் போட்டுக்குள்ள இருந்து நாங்க பாத்து கொண்டிருக்கோமா? அப்பா சூப்பரா இருக்குண்ணே. இது எதுவும் சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு வருதா? அதுக்காக தான் பாருங்கண்ணே. இல்ல அது சும்மாவே போய் கொண்டிருப்பாங்க. அது இவங்க கம்பெனி ஸ்டாஃப் மச்சான். இந்த போட்ற கம்பெனி ஸ்டாஃப் இவங்க. இந்த போட் வந்தோனே இவங்களும் வந்து எங்களுக்கு வந்து முசுப்பு காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து salary கொடுக்காங்க. இங்க பாருங்க என்ன சூப்பரா இருக்குன்னு. அப்பா நம்மள போட்ற ஸ்பீடுக்கே வந்து கொண்டிருக்காங்க அவங்க. எதிர்பார்க்கலடா அப்படி. அம்மா செம்மையா இருக்கு. அண்ணா இத புடிச்சவடிய விக்கல மீனா. நான் சொன்னேன் சாப்பிடுற மீன் அது சாப்பிடுற மீன் பச்சை கலர் மீன் சாப்பிடுறேன். மட்டை இந்த இது பெருசு சாப்பிடுறானே. எப்படி வராங்கன்னு பாருங்களேன். சூப்பரா கோல் இருக்கு. ஃபிஷ் இல்லனே. ஆனா அந்த நீமோ ஃபிஷ்னு சொல்லிருக்கா. கார்ட்டூன் கேரக்டர்ல பாத்துட்டு வந்து நீ ஃபிஷ் கேக்குறாரு. சாப்பாடு கூட போடுறாங்க. ஆனா வந்து சாப்பாடு போட போறது நினைக்கிறேன். என்னது பிஸ்கட் கிரீம் கிரேக்கர். ஆமா கிரீம் கிரேக்கர் போடுறோம். இங்க பாருங்க எவ்வளவு பேர் உண்டு. அப்பா இது கையால புடிச்சிருக்கல வேறது. எப்படி வராங்கன்னு பாருங்க. வீடியோவுல பாருங்க எப்படி வந்து மேல பிஸ்கட்டை போட்டோன்னே அவங்க எப்படி வந்து சாப்பிடுறாங்கன்னு. கீழே இன்னும் இருக்காங்க. நமக்கு கீழே இந்த கோரல் ரோஸுக்கு கீழே இருந்து கொண்டே இருக்காங்க. கிளியர் ஆயி கண்ணாடியில பார்க்க கிளியரா இருக்கு. என்ன தண்ணியை விட ஏன்னா கண்ணாடி ஜூம் பண்ணி காட்டுதா? நான் இல்லை கொஞ்சம் கிளியர் தண்ணி கிளியர் தண்ணி கிளியர். அங்க அங்க அந்த ஏஞ்சல் 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 சி ஏஞ்சல் சி ஏஞ்சல் எங்க இருக்கு? அது போய்த்திரா அந்த போகுது அங்கால போகுது. இதுல வீடியோல தெரியற அளவுக்கு ஏழுமான அளவுக்கு காட்டுறோம் பாருங்க. சி ஏஞ்சல்ரா. ஆனா இந்த மீன் எல்லாம் அங்க ஓரத்துல இல்ல. என்னன்னா இல்ல அங்க கிட்ட வருது இல்ல. பார்க்கலாம். காட்டுங்க சார். இவ்வளவு மீனுமே இதுல பார்க்கலாம். என்ன இதத்தான் இப்ப நம்ம பார்த்தோம் சி ஏஞ்சல்னு சொல்லி. சி ஏஞ்சல் இந்த மீன் தான் எல்லாம் இங்க தெரியுது. இப்ப அப்பதே போன மீன் தான் இது. சரியா ப்ரோ இந்த இருக்கு. இந்த மீன் சாப்பாடு கொடுக்கலாம். அதுல போகுது அந்த மீன் தான் வரும். அப்பதான் நினைக்கிறேன் மேல மீது தெரியுறாங்க வழியா. ஆத்துல இவ்வளவு மீன் இவ்வளவு மீனுமே பார்க்கலாம். இப்படி அந்த சாப்பாடு போட்டு தூக்கிடுவானுங்க. இல்ல இந்த மீன் போகாது. அங்க மீன் ஆள் கிடக்குது. ஏன் அது கரைக்கு வருது இல்ல இந்த மீன் எல்லாம் குடிச்சிருவாங்க. இது பவளப்பாறை இருக்கிறதால இവിടത്തെ ஏரியாவுல மீன் பிடிக்கல விட்டுல. அப்ப மீனுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லாட்டி அது இதுக்குள்ள எலோட் இல்ல, பிடிக்க கூடாது, தங்கிடும். அப்ப அது வந்து ஒரு சுதந்திரமா இருக்கு. என்னன்னா எப்படி இருக்குன்னா இവിടத்திட்ட எல்லாம் கோரல் ரோஸ் இருக்கு. கோரல் ரீஃப்ஸ் என்ன கோரல் ரீஃப்ஸ் இருக்கிறதால இங்க எல்லாம் ஆக்கள் வாரது குறைவு. அது நஞ்சுன்னு சொன்னாரு. நஞ்சுல உடைஞ்சிடும். வலையெல்லாம் சிக்கப்படும். அதுல போட்டாங்க. அது காலை வச்சா நம்ம காலை குத்துமனே.
முருகக்கட்பாறை. பேட்டி பாய்ஸ். அடுத்து யுதி ஒர்க்ஸ். இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கார். அவரோட பேர் வந்து யுதி ஒர்க்ஸ். இந்த ரெண்டு பேரையும் சொன்னா நீங்க வாராக்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுங்க. கட்டாயம் கொடுப்போம். இந்த நம்பரை போடுங்க, கால் பண்ணி வந்தா டிஸ்கவுண்ட் கட்டாயம். கட்டாயம். சொல்லுங்க உங்க நம்பரை சொல்லி விடுங்க. 075 914 989. ஓகே, இந்த நம்பரை நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டு விடுறோம். இங்க வாரத்துக்கு முதல் கால் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா இப்ப எங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்து காட்டுங்க. கொடுத்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம். டிஸ்கவுண்ட் கொடுத்தது வர சொல்லுங்க. கட்டாயம். இது உங்களோட பேர் என்னன்னா? என் பேர் முகுந்தன். முகுந்தன் கால் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க, இப்படி இதே விட்டு இங்க இப்பயும் போய் கொண்டே இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா தெரியும் வேற லெவல்ல இருக்காங்க. நாம கொஞ்சம் இங்க மூவ் பண்ண கோரல்ஸ் எல்லாம் வித்தியாசமா வந்து கொண்டு இருக்கு. அந்த வீடியோவை கண்டினியூ பண்றோம் பாருங்க. கீழ இறங்கி பாக்குறேன். ஓகே, அது ஸ்மோக்ல சொல்றேன். ஸ்மோக்லிங். அடுத்தது இன்னொரு இடம் இருக்கு. அந்த ஐலாண்ட் மாதிரி தெரியுதுல்ல, ஆமா, அதுக்கு அங்கால நிறைய குரல்ஸ் இருக்கு. அது வந்து 3 hour டிராவல் போறாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் கூட. இதை விட வடிவா இருக்கு, இதை விட அழகா இருக்கு. நிறைய மீன் இருக்காங்க. எங்கட 2 போட் போறனேச கூட்டிட்டு அங்க போயிருக்கு. மொத்தம் எத்தனை போட் வச்சிருக்கீங்க? 5 போட் இருக்கு. 5 கிளாஸ் போட்டா? 5 கிளாஸ் போட். 5 போட்டுக்குமா வேற வேற 5 ஓனர் இருக்கு. 5 ஓனர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. ஒவ்வொரு போட்டுக்கு ஒரு ஓனர். அண்ணா நார்மலா இந்த இன்ஜின் போட்டு எவ்வளவு போகுது? இந்த போட்டு இப்ப இந்த வருஷம் நான் அடிச்சு எங்கிட்ட போய் 11 லட்சம் போட்டுக்கு மட்டும். 11 லட்சம் கிட்டத்தட்ட முதல் வந்து நம்ம அல்டோ கார் போன விலை. இப்ப அல்டோ கார் 35 லட்சம் போகுது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா 11 லட்சம். 11 லட்சம் வித்தவுட் இன்ஜின். வித்தவுட் இன்ஜின். நம்ம யுதி வாங்கின பைக் விலை வந்து 9 லட்சம். எஸ், 9 லட்சம். 7 லட்சம் யுதி பைக் வாங்கிருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 500 பாக்குறதா அங்க பாக்குறதா சத்தியமா தெரியவே இல்ல எனக்கு. விலைகளடா இங்க பாருங்களேன். கேமராவே தொடல. இங்க பாருங்க அப்படி இருக்காங்க. இதுக்குள்ள எல்லாம் நின்று போறாங்க மீன் குட்டி. அந்த கிளாஸ் இருக்கானா? அந்த ஏஞ்சல் ஃபிஷ் இது இறங்கியா? நீ இறங்கி பாரு. இல்லடா நம்ம மிதப்பண்டா கீழே போறோம்லடா. நீ மிதந்து பாரு. நம்புறானு இல்ல. அது எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. ஓபனா மூச்சு எடுக்கறேன். அந்த குட்டி 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 ஆகலாம் நிக்கிறாங்க பாருங்க. வா, வேற லெவல். எல்லாம் கொண்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு. மேக்ஸிமம் காட்டக்கூடிய எல்லா விஷயமே காட்டுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்க வீடியோ. இதை விட நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு. நாங்க போகும் வரைக்கும் காட்டக்கூடிய எல்லாத்தையுமே காட்டுறோம். ஓகே, போட்ல இருந்து கீழே இறங்க போறோம். ஜாக்கெட் எல்லாம் கலட்டி வச்சுட்டு வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாட கான்டாக்ட் நம்பர், அடுத்தது அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறோம். கட்டாயம் வந்து பாக்குறதுக்கு வேர்த்தான ஒரு விஷயம். வீடியோவில் பாக்குறதை விட நேர்ல பாக்குறது வேர்த்தானே. உண்மையா நல்லா இருக்கு. வந்து பாருங்க. 8 பேர் வந்து பாருங்க. இதுதான் அந்த ஸ்னூக்லிங்க்கு யூஸ் பண்றதுன்னு. கிளாஸுக்கு போட்டுட்டு அதை வச்சுட்டு வாயால மூக்கு வந்து இது செஞ்சிடும். அந்த இதால அந்த மேல் பைப்பால வந்து இது போகும், நம்ம மூச்சு போகும். ஆனா இதுல எவ்வளவு நல்லா இருக்கும். கீழே இறங்கி பார்த்தா யோசிச்சு பாருங்க. தண்ணிக்குள்ள இருந்து பாருங்க. மீனுக்கு கையால பிஸ்கட் கொடுக்கலாம். கீழே வச்சு கீழே இருந்து கையால கொடுக்கலாம். ஓ
இவனோட நம்பர் வாடி இருக்கே இந்த வீடியோ எடுப்பான்னு இந்த இப்படிதான் எடுப்பான் இப்படி மேல இருந்து உண்டு இப்படி உண்டு அதோட முடிஞ்சு அது பிறகு இப்படி உண்டு இப்படி உண்டு அதை போட்டு என்ன செய்யறேன்னா எங்க ஓடுறேன் அதெல்லாம் அழிக்கிறேன் காசு அழிக்க அதுல தான் நானா எடிட் பண்ணி ஷோட்டுல ஓடுறேன் ஷோட் ஆடுறாப்பா 8 பேர் வந்து பாக்குறதுக்கு 6000 ரூபா தான் மேக்ஸிமம் வந்து நேர்ல பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்.